சார் அவங்க 3 பேரும் சொல்லி வச்சது மாதிரி ஒரே நேரத்துல நாம அனுப்பின ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார். ஐயோ! ஆ! ஐயோ! 3 பேருமா? நீங்க என்ன ரீசன் கேட்டீங்களா? கேட்டதுக்கு வந்திருக்கிற ஸ்வீட்ஸ் எதுவும் டேஸ்டா இல்ல, ஏதோ கெட்டு போன வாடை வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். ஐயோ! நீங்க செக் பண்ணி தான் அனுப்பிச்சீங்க? சார் நாங்க பர்சனலா எல்லாத்தையும் செக் பண்ணி தான் சார் அனுப்புறோம். அத அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதானே? சார் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, சொல்லாம இருப்போமா சார்? நாங்க எவ்வளவு எடுத்து சொல்லியும் சோசியல் மீடியாவுல அஞ்சலி ஸ்வீட்ஸோட நேம் கெட்டு போச்சுன்னு சொல்லி அதையே காரணமா சொல்றாங்க சார். தாத்தா, அது எப்படி 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல ஆர்டர் கேன்சல் பண்றாங்க? தாத்தா, இது கண்டிப்பா சுஹாசினியோட வேலையா தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரியே இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு வச்சுக்கோ. அதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இந்த 3 ஆர்டர் கேன்சல்னால இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு எவ்வளவு லாஸ் இருக்கும்? 3 பேர் கொடுத்ததும் பெரிய பல்கான ஆர்டர், ரொம்ப பெரிய லாஸ் தான் மேடம். ஆயிரக்கணக்கில் ஸ்வீட்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்கு. இதுவே அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு பெரிய பிளாக் மார்க் மேடம். இங்க பாருங்க மிஸ்டர் தேவநாயகம், நான் இப்போ ஒரு ஆப்ஷன் தரேன். அத புத்திசாலித்தனமா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? வேற ஒண்ணும் பெருசா இல்ல. ஈவினிங் 6 மணிக்குள்ள மொத்த அஞ்சலி ஸ்வீட்ஸும் எனக்கு சொந்தமாகும். அதுக்கு எனக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அதை விட 3 மடங்கு அதிகமா தரேன். ஏற்கனவே 40% ஷேர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா கேன்சல் ஆன 3 ஆர்டரும் மறுபடியும் எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு டெலிவரி ஆகும். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க பிரச்சனையில இருந்து கடைக்கு சீல் வைக்க போறேன்னு சொன்ன அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் இந்த சுஹாசினி பார்த்துப்பான். என்ன சொல்றீங்க? யாருக்கு டைம் கொடுக்குறாங்க? இன்னைக்கு சாயங்காலம் நீங்க சொன்ன அதே 6 மணிக்குள்ளார எந்தெந்த மீடியா, சோசியல் மீடியான்னு எதுவா இருந்தாலும் அஞ்சலி ஸ்வீட்ஸ பத்தி தப்பான நியூஸ் வந்துச்சோ அது எல்லாத்துலயும் அஞ்சலி ஸ்வீட்ஸ பத்தி பெருமையா சொல்ல வச்சு காட்டுறேன். அது மட்டும் இல்ல சுகாசினி, நடந்த தப்புக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு உன் முகத்திரைய ஆதாரத்தோட நான் நிரூபிச்சு காட்டுறேன். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். உன்னாண்ட இருக்கிற அந்த 40% சாரையும் எங்களாண்ட இருக்கிற 60% சாரையும் என்ன பண்றோன்னு நீ வெயிட் பண்ணி பாரு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. All the best.
அம்மா ராணி, நீ சொன்னது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் நம்மள சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கேம்மா. ஆமா ராணி, நீ அவசரப்பட்டு சுஹாசினி கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டியோன்னு எனக்கு தோணுதுமா. தாத்தா பாட்டி, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ராணி சொன்னதான் சரி. ஆனா நான் யோசிக்கிறதுக்குள்ள ராணி முந்திட்டா. 6 மணிக்குள்ள எப்படி முடிக்க போறேன்னு தான் தெரியல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு குழப்பமும் வேணாம். தாத்தா பாட்டி எல்லாரும் என்ன எதுன்னு கேட்காம என் கூட வாங்க. வாங்க எங்கம்மா? வாங்க. வாமா. சரி தாத்தா வாங்க. அம்மா ராணி, எல்லாரையும் வரவழைச்சிட்ட. என்ன விஷயம், என்னன்னு சொல்ல போற? தாத்தா எனக்கு என்னமோ இது இன்னைக்கு ஒரே நாள்ல திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியல. உங்களை லாக் பண்ணணும்னு பக்காவா பிளான் போட்ட மாதிரி தான் இருக்குது. சரி, என்ன பண்ண சொல்ற? ஆமா தாத்தா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே நம்ம கடை பிரான்ச்ல 2 குழந்தைங்க ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குதுங்க. ஆமா ராணி, அந்த சுஹாசினி பக்காவா பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு மூவையும் எடுத்து வச்சிருக்கா. இல்லன்னா அந்த 3 பெரிய ஆர்டரும் எப்படி கடைசி நேரத்துல கரெக்டா கேன்சல் ஆச்சு? நீங்க 2 பேரும் சொல்றதை வச்சு பார்த்தா, ஒண்ணு அஞ்சலி ஸ்வீட்ஸ் அழிக்கணும், இல்லைன்னா அஞ்சலி ஸ்வீட்ஸ் அவ பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு பண்ணிட்டு இருக்கா போல தெரியுது. அதனாலதான் இத்தனை வருஷமா விசுவாசமா இருந்த சுந்தரராஜனையும் ராமநாதனையும் விலைக்கு வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏங்க, ஆ? அவ கையில அந்த 40% ஷேர் போச்சுன்னா அப்போ நம்ம கடை நம்ம கையை விட்டு போயிடுமா? அஞ்சல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம கிட்ட 60% இருக்குமா. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இது எல்லாமே அந்த சுஹாசினியோட வேலையாத்தாமா இருக்கு. அவளுக்கே இப்படி ஒரு வெறின்னு தெரியல. எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சுமா. தாத்தா இப்பதான் பாட்டி ஆண்ட அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே எல்லாம் கை மீறி போயிடுச்சுன்னு சொல்றீங்களே. அம்மா ராணி, நடக்கிறத நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். தாத்தா நீங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் கை மீறி போயிடல தாத்தா. எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. எல்லாத்தையுமே நாம சரி பண்ணிடலாம். டாடிகாரா, நீங்க முதல்ல அந்த குழந்தைங்க அட்மிட் ஆயிருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். எனக்கு என்னமோ அந்த குழந்தைங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நடக்குதானே சந்தேகமா தான் இருக்குது. சரி ராணி, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ஆமாப்பா சித்தார், நம்மளால எந்த உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது. அம்மா ராணி, இப்போ 3 ஆர்டர் கேன்சல் ஆச்சேம்மா. அதுக்கு இப்ப என்னம்மா பண்ண போறோம்? அதுக்கு நான் எதுவும் பண்ண போறது இல்ல, நீங்க தான் பண்ண போறீங்க. என்ன சொல்ற ராணி? நாங்க என்ன பண்ணணும்? சொல்றேன் தாத்தா. அந்த 3 ஆர்டர் கேன்சல் ஆனதுல நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு பெரிய லாஸ் தானே? இல்லம்மா, அதை பத்தி நீ கவலைப்படாதம்மா. அந்த 3 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நான் அவங்க கிட்ட பர்சனலா மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. தாத்தா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சரி கட்டுறதெல்லாம் ஓகே தான். ஆனா நம்மளால அந்த ஆர்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் பண்ண முடியுமா? ஏம்மா பண்ண முடியாது? என்னால பண்ண முடியுமா? தாத்தா என்ன சொல்றீங்க? அப்பா சித்தார், இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்கும் போது யாரும் எதிர்பார்த்து ஆரம்பிக்கலப்பா. இப்பவும் இந்த தெய்வநாயகம் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தலையில உருமாவை கட்டி கையில கரண்டியை வச்சுக்கிட்டு ஸ்வீட்ஸை கிண்ட ஆரம்பிச்சா யாரையும் முன்னாடி நிக்க முடியாது. எனக்கு போட்டினா யாரும் கிடையாதுப்பா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப புரியுதா? நீங்க தான் செய்யணும்னு நான் சொன்னதுக்கான அர்த்தம். தாத்தா அப்போ கேன்சல் ஆன அந்த 3 ஆர்டருக்கும் உங்களால ஸ்வீட் செஞ்சு கொடுக்க முடியும்ல? இப்பவே உன் கண்ணு முன்னாடி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறமா. சித்தார்த், உன் போன் எடுப்பா. இந்த பிசினஸ் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு உடனே போனை போடுப்பா. பண்றேன் தாத்தா. போனை போடு. ரிங் போகுது.
இங்க பாருமா, அவங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. இனி இத பத்தி நீ கவலைப்படாதம்மா. சொன்ன நேரத்துல ஆர்டர் டெலிவரி ஆயிடும். அதை நான் பாத்துக்கிறேன். சூப்பர் தாத்தா, ஆல் தி பெஸ்ட். ராணி, நீ சொன்ன மாதிரி நான் ஹாஸ்பிடல் போய் பாத்துக்கிறேன். தாத்தா இங்கே இருந்து ஆர்டர் முடிச்சிருவாரு. ஆமா, நீ எங்க போற? ஒரு முக்கியமான வேலையா போறேன். நான் போயிட்டு வந்துட்டு உன்னாண்ட சொல்றேன்னா. இங்க பாரு ராணி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ கவலைப்படாம போயிட்டு வா. நாங்கெல்லாம் ஐயாவோட இருந்து ஆர்டர் நல்லபடியா முடிச்சிடறோம். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ராணி, ம். நீ தைரியமா போ, நாங்க பாத்துக்கிறோம். சரியா? ஆ சரிம்மா. நாங்க பாத்துக்கிறோம் ராணி, நீ பத்திரமா போ. ம். தாத்தா, நீங்க எல்லா வேலையும் முடிச்சிருங்க. எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். தாத்தா கூடவே இருந்து எல்லா வேலையும் முடிச்சிருங்க. சரியா? சரி சரி. தாத்தா, பாட்டி, நான் வரேன். போயிட்டு வாங்க. சரி. ஆ. ஆண்டவா, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. வாமா, நாமெல்லாம் போய் வேலைகளை ஆரம்பிப்போம். சரிங்க வாங்க போலாம். போவோம். ஐயோ, என் பையனுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் உள்ள நடக்கல இல்லையான்னு கூட தெரியலையே. என்ன இப்படி பண்றாங்க? என்ன பண்ணல? அந்த ஸ்வீட் சாப்பிட்டதுனால என் புள்ள இப்படி கஷ்டப்படுறான். ஆமா, இந்த ஸ்வீட் சாப்பிட்டனால இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ டாக்டர், என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர், என் குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், என் குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர். எப்படியாச்சும் என் குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர். இத பாருங்க, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா. சொல்றீங்க? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. குழந்தை என் புள்ள இப்படி கிடக்குறானே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அஞ்சலி ஸ்வீட் தான். கடவுளே, என் குழந்தை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருப்பா. இதை மன்னிச்சிருங்கம்மா. அஞ்சலா, நீ போய் மாவு பேசுமா. ஆ சரிங்க. தாமரை, ஐயா நீ சக்கரை பாகு காய்ச்சு. சரிங்கய்யா. வளரு, அப்பா. நீ நெய் பாகு காய்ச்சு போ. சரிப்பா. பார்த்து பண்ணு. ஆ. ஐயா இத பாருங்க, போதுமா பாருங்க. இல்ல, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாகு ஆகணும். பார்த்து. சரிங்கய்யா. சுகாசினி மேடம், நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர். நான் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டீங்க. மேடம், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். ஹாஸ்பிட்டல்ல இருக்க 3 குழந்தைகளோட ஏதாவது ஒரு குழந்தையோட உயிர் போனாலும் இந்த கேஸ்ல இருந்து சித்தார்த் ஃபேமிலிய யாரு நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. சூப்பர். அதானே எனக்கும் வேணும். மேடம், அப்படி நடக்காம 3 குழந்தைங்களையும் அந்த டாக்டர் காப்பாத்திட்டா இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்புறம் நீங்க நினைச்ச எதுவுமே நடக்காது. கவலையே படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய 3 குழந்தைங்களும் உயிர் பிழைக்கவே மாட்டாங்க. அது எப்படி மேடம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டரோட குழந்தைங்களை நான் தூக்கிட்டேன். அதனால டாக்டர் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் மாட்டாரு, யாரையும் கொடுக்க விடவும் மாட்டார். மேடம், நீங்க ரொம்ப கிரேட் மேடம். அப்புறம் நான் சொல்ற விஷயத்தை நீங்க செய்யணும்.
கண்டிப்பா இன்னும் 2 மணி நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன் மேடம். மேடம் அந்த அமௌண்ட் வேலையை கச்சிதமா செஞ்சு முடிங்க. 3 மடங்கான அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தரேன். சரி மேடம். வரேன் மேடம். வர மேடம். தெய்வநாயகம், உன் குடும்பம் மொத்தமா அழிஞ்சுது. அம்மா இந்த பக்கம் ஐயா. போதுமா? இன்னும் கொஞ்சம் நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துட்டேன். யாருமே வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க ஐயா. ஐயோ. அந்த அதிகாரிங்க வந்துட்டு போனதுல இருந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மத்தவங்க எல்லாம் வந்து வேலை செய்யறதுக்கு பயப்படுறாங்க ஐயா. இப்ப இருக்கிற ஆர்டர் முடிக்க நாம மட்டும் செஞ்சா பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆளுங்க தேவைப்படுறாங்க. நாம இப்ப என்னையா பண்றது? இங்க பாருமா தாமரை, இங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு சமம். இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி நமக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்க தான். கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. சரிங்கய்யா. லாமியா, என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அந்த ராணிய எப்படியாவது அழிக்கணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கான வேலையை நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா நான் சொல்றேனேன்னு கோவப்படாதீங்க. இத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ராணி லேசுப்பட்டவ இல்ல. ஆள் பார்க்கதான் நரம்பு மாதிரி இருப்பா, ஆனா ஜகஜால கில்லாடி. எத்தனையோ முறை அவளை அழிக்க முயற்சி பண்ணோம். ஆனா எப்படியாவது எங்க பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிடுது. நல்ல குத்துக்கல்லாட்டம் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. அவளுக்கு இந்த பொம்மை மட்டும் இல்ல, அந்த தெய்வமும் துணையா இருக்கு. ஆமா, அவ ஜகஜால கில்லாடி. இந்த தடவையும் அவ தப்பிச்சிட்டானா? அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நீங்களே நேர்ல என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்க கண்ணு முன்னாடியே அந்த ராணியோட கதையை முடிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே நிம்மதியா இருப்போம். தமன்னா, அந்த சுவாதியை விட்டுட்டியே, அவளையும் முடிக்க சொல்லு. எதுக்குமா சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்கம்மா. அது சுவாதி இல்ல, பொம்மி. பொம்மியா? என்னது? சுவாதியா வந்தது பொம்மியா? ஆமா. ஆனா அவ எந்த உருவத்துல வந்தாலும் இந்த லாமியா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சி சாம்பல் ஆயிடுவா. அதுக்கான வேலைய நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அதான் சித்தார்த் நேர்த்திக்கடனை பண்ணும்போது 3 இடத்துல இருந்து அவதான் அங்க வந்து எல்லாரையும் காப்பாத்திருக்காளா? இனிமே யார் வந்து காப்பாத்துறான்னு பாப்போம். லாமியா, நீங்க பண்ண இந்த விஷயத்தெல்லாம் எங்களால கண்ணால பார்த்து சந்தோஷப்பட முடியல. அட்லீஸ்ட் அந்த ராணிய கொல்லுங்க. அந்த கண்கொள்ளா காட்சிய நாங்க எல்லாரும் பார்த்து கண் குளிர ரசிக்கணும். சரி, நீங்க எல்லாரும் கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் அங்க வந்துடுறேன். சரிங்க. என்னது திடீர்னு காணாம போயிட்டாங்க? வாங்க சீக்கிரமா கிளம்பி போலாம். இந்த கிழவன் இந்த நேரத்துல போன் பண்ணி தொலைக்கிறான். என்னன்னு பேசினா தானே தெரியும்.
அட்டென்ட் பண்ணுங்க. சொல்லுங்க மாமா. அம்மா சாவித்திரி, இங்க ஒரு பெரிய பிரச்சனைமா. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? நீங்க 4 பேரும் உடனே கிளம்பி வாங்க. இந்த ஸ்வீட் ஆர்டரை செஞ்சு முடிக்க ஆள் தேவைப்படுது. நீங்க வந்தா தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும். சீக்கிரம் கிளம்பி வாங்க. அப்படியா மாமா? நாங்க உடனே கிளம்பி வரோம் மாமா. என்னத்த எதுக்கு அவரு ஃபோன் பண்ணாரு? அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்களாம். இதுங்களோட சேர்ந்து நாமளும் அதிரசத்தை உருட்டணுமா? ஐயோ, என்னம்மா சொல்ற? இப்போ நாம அங்க கிளம்பி போயிட்டா ராணியோட கதை இந்த வாட்டியும் அம்போதானா? டேய், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருடா.